ஒட்டிட்டு போயிட்டீங்க, அதோட உங்க வேலை முடியும். அதுக்கப்புறம் கிளிக்காம அதை கதவுல வச்சு என்ன சொன்னோம், சீவாரண கட்சி சாமி பண்ணுமா சமன் படிக்க அதுக்கப்புறம் எனக்கு கொடுத்தீங்க, நான் அதை படிச்சு கிழிச்சு போட்டேன், அது கைது பண்ணுவீங்களா? அவர் காயங்கள் என்ன இருக்கா நான் பார்த்தீங்களா சொன்னாங்களா? நான் போகல, நான் வெளியில் இருந்தேன். தம்பியும் சொன்னாங்க ரொம்ப காயம் அடிச்சாங்க. காவல் நேரடியாக காவல் நிலையத்துக்கு கொண்டு போகாம ஒரு கடல்ல வண்டியை நிறுத்தி வண்டிக்குள்ளே வச்சு அடிச்சிருக்காங்க. ரொம்ப வலிச்சது. மருத்துவமனைக்கு கொண்டு போகப்பட்டாரா? இப்ப நான் எதுவும் சொல்ல முடியாது. செய்யணும், செய்யணும். மேற்கொண்டு நடவடிக்கைகள் அதுக்காக நீங்க மேற்கொள்ள போறீங்களா? வழக்கை முதல்ல வெளியில எடுக்கணும். எங்க ஐயாவையும் தம்பி சுபாவையும் ஐயாவையும் வெளியில எடுக்கணும் முதல்ல. அது அந்த வேலை நடக்கும். ஒவ்வொரு தேர்தல் போதிலே வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு சிக்கல் வந்து சந்திக்கக்கூடிய ஒரே சிக்கல் தான். ஒரே சிக்கல். அந்த அம்மாவுக்கு வந்து தெருவில் நின்று கற்று விடுவாங்க. அது திமுக தான் அந்த வேலையை செய்யணும், அது பெருமையோடு செய்யும். அதுக்கு ஒரு கூட்டத்தை வச்சிருக்கு. இந்த வாடகைக்கு வீட்டை விடுவாங்க, கடையை விடுவாங்க, நிலத்தை விடுவாங்க. வாயை விடுறத பார்த்தீங்கன்னா அவங்க வாய்க்கு வாங்கி வச்சிருப்பாங்க, அவங்க பேசுவாங்க. அது ஒன்றும் இல்லை. இந்த தடவை அது தொடர்ச்சியாக அது நடக்கும்போது பழைய நான் தான் இந்த துயரத்திலிருந்து முடிச்சு விடுவோம்டான்னு வழக்கம்